உற்சாகமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். சரியா? எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? ஒரே உபத்திரமா இருக்குது. வீட்டுக்குள்ள உபத்திரம், வேலைக்கு போனா அங்க உபத்திரவம், பிசினஸுக்கு போனா உபத்திரவம், ஊழியன்னு போனா ஒரே உபத்திரவம், எங்க போனாலும் உபத்திரவமா இருக்குதே, என்னைக்கு தான் இதுக்கு முடிவு வரும் அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒன்றும் பயப்படாதங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்தில் உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் தானே சொன்னாரு. உபத்திரவம் இருக்கும் பாருங்க. நம்ம கடந்து போகிற பாதையில உபத்திரவத்தை தவிர்க்க முடியாது. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு காரியத்தை மனதில் வைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:17 அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இப்ப உபத்திரவம்ன்றீங்கல்ல, சீக்கிரத்துல அது நீங்கிருமா? வெகு சீக்கிரத்துல நீங்கிறோம். இது லேசான உபத்திரவம் தான். இயேசு கிறிஸ்துவோட உபத்திரவத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, இது லேசான உபத்திரவம் தானே.